டிட்வா புயல் வலுவிழந்ததை அடுத்து திருவள்ளூர் ராணிப்பேட்டைக்கு விடுக்கப்பட்டிருந்த ரெட் அலர்ட் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. தமிழக கடலோர மாவட்டங்களை மிரட்டி வந்த டிட்வா வலு குறைந்ததால் படிப்படியாக மழை குறையும் என வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இது பற்றி வரைகலை உதவியோடு விளக்குகிறார் நமது செய்தியாளர் பத்மபிரியா. வணக்கம் காயத்ரி, நேயர்களுக்கு வணக்கம். டிட்வா புயலானது தற்பொழுது புயலாக இருந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறைந்து விட்டது. இதனுடைய தாக்கம் தமிழகத்தில் எப்படி இருக்க போகிறது? குறிப்பாக வடகோடி மாவட்டங்களான திருவள்ளூர் மற்றும் வேலூர் போன்ற பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டிருந்த ரெட் அலர்ட் ஆனது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து இந்த வரைகலையில் பார்க்கலாம். முதல்ல டிட்வா புயலினுடைய வடிவமே தற்பொழுது மாறி இருக்கிறது. அதாவது அது வட்ட வடிவமாக இருந்தது. ஆனால் தற்பொழுதைய சூழலில் பார்க்கும் பொழுது அதனுடைய வடிவம் ஒரு டிராகன் ஷேப்பில் இருக்குன்னு தான் சொல்லணும். இதற்கான காரணம் வறண்ட காற்றின் ஊடுருவல். குறிப்பாக சென்னையில் மாலை ஒரு 2 மணி நேரங்களுக்கு முன்பாக ஒரு மிதமான மழை தொடங்குச்சு. ஆனால் மறுபடியும் மழையில் ஒரு பிரேக் இருக்குன்னு தான் சொல்லணும். அப்போது அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் மழை பொழிவானது எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வரைபடத்தில் பார்க்கலாம். அதாவது சென்னையில் பார்த்தோம்னா மழை மேகங்கள் தென்பட்டு விட்டது. ஆனால் அது ஒரு தொடர்ச்சியான மழையாகவே இல்லை. மகாபலிபுரம் வரைக்குமே ஒரு தொடர்ச்சியான மழை பொழிந்த நிலையில் தற்பொழுது சென்னையிலேயே ரொம்பவே லேசான சாரல் மழையே பொழிந்துட்டு இருக்கு. ஒரு கனமழையோ இல்லை ஒரு தொடர்ச்சியான மழை பொழிவோ கூட இல்லை. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, வடமேற்கு மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய அந்த வறண்ட காற்று தான் காரணம். குறிப்பாக இந்த வரைபடத்தில் முக்கியமாக பார்க்கும்பொழுது ஏற்கனவே மேற்கு திசையில் இருந்து வரக்கூடிய அந்த வறண்ட காற்று டிட்வா புயலை பலவீனமடைய செய்தது. இதனால் அது தன்னுடைய சக்தியை இழந்து விட்டது. டெல்டாவில் நல்ல மழையை கொடுத்தது, இலங்கையில் நல்ல மழையை கொடுத்தது. ஆனால் அது வடகடலோர மாவட்டங்களை வந்து அடையும் பொழுது அது எதிர்பார்த்த மழையை கொடுக்கவில்லை. இதற்கு காரணம் இந்த வறண்ட காற்றின் ஊடுருவல் இதனுடைய கண் பகுதியை வலுவாக பாதித்து விட்டது. அதனால்தான் இது தற்பொழுது புதிய மழை மேகங்களை உருவாக்கி அதை தெற்கு ஆந்திர பகுதிகளுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறது. அந்த புதிய மழை மேகங்கள் சென்னைக்கு வராமல் இந்த வரைபடத்தில் ரொம்பவே தெளிவாக தெரியும். இது கடந்த 3 மணி நேரமாக எடுக்கப்பட்ட சேட்டலைட் ரேடார் புகைப்படம். இதில் பார்க்கும் பொழுது அந்த ட்ரை ஏர் என்று சொல்வார்கள், அது சென்னைக்கு அருகில் தான் விழத் தொடங்கி இருக்கிறது. அதனால் சென்னையில் வறண்ட காற்று நிலவுவதனால மழை பொழிவு பெரிதாக இல்லை. அதற்கு பதிலாக டிட்வா புயலானது தான் வைத்திருக்கக்கூடிய மழை மேகங்களை வடக்கு திசையில் உற்பத்தி செய்து தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறது. ஆக மொத்தம் இன்று இரவு இந்த டிட்வா புயலானது சென்னைக்கு மிக அருகில் நிலை கொள்ளும். தற்பொழுது சென்னையில் இருந்து 190 கிலோமீட்டர் தொலைவிலையும், புதுவையில் இருந்து 90 கிலோமீட்டர் தொலைவிலையும் மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகமாக மிகவும் மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது எதனால் வலுவிழந்தது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், புதுவைக்கு அருகில் வரும்பொழுது அங்கே வெர்டிகல் விண்ட்ஷியர் என்று சொல்வார்கள். காற்று முறிவால் அது நிச்சயம் பாதிக்கப்படும் அப்படின்னு. அதற்கு ஏற்றவாறே தற்பொழுது அது காற்று முறிவால் பாதிக்கப்பட்டு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து விட்டது. அடுத்தடுத்த நகர்வுகளில் சென்னைக்கு அருகில் வரும்போது அது மேலும் வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வெறும் டிப்ரெஷனாகவே வரக்கூடும். இதுதான் புதுவைக்கு அருகில் வரும்பொழுது அது வலுவிழக்கூடும். ஆனால் அதனுடைய வேகம் குறைவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னைக்கு அருகில் வரும்பொழுது ஏற்கனவே சொல்லியிருந்தோம், வெஸ்டர்லி ட்ரஃப் என்று சொல்வார்கள், மேற்கத்திய தாழ்வு நிலை. இது சென்னைக்கு இறங்கி இந்த டிட்வா புயலை தன்னை நோக்கி இழுக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இது நகராமல் அதே இடத்துல மிகவும் மெதுவாகவோ இல்லைனா அதே இடத்துல நிலை கொள்ளவோ வாய்ப்பு இருக்கு. அப்படி என்றால் இன்று இரவு டிட்வா புயலானது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து சென்னைக்கு அருகில் நிலை கொள்ள போகிறது. அப்படி நிலை கொள்ளும் பட்சத்தில் தான் சென்னைக்கான வாய்ப்பு இருக்கு. ஏதாவது மழை மேகங்களை உருவாக்கி சென்னை மற்றும் கேடிசி ஜோன் என்று சொல்வார்கள், காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த பகுதிகளில் மழை பொழிவு கிடைக்குமா? இன்று இரவு மழை பொழிவு கிடைத்தால் மட்டுமே இந்த டிட்வா புயலில் இருந்து நமக்கான மழை பொழிவு கிடைக்கும். இல்லை என்றால் மழை பொழிவு சற்று குறைய வாய்ப்பு இருக்கிறது. காற்றின் வேகமானது எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, காலையிலேருந்து ஒரு மிதமான காற்று தான் இருந்தது. ஆனால் அதனுடைய மையப்பகுதி எப்போவுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான விண்ட்ஸு சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். அதனால் மையப்பகுதி கடலோரங்களையே ட்ராவல் செய்து சென்னைக்கு அருகில் வரும்பொழுது கடல் சீற்றமும் தரை காற்றும்
சற்று வலுவாக தான் இருக்கும். குறிப்பாக இன்று இரவு முதல் நாளை காலை அதிகாலை வரைக்குமே ஒரு பலத்த காற்று வீசக்கூடும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். தற்பொழுதைய சூழல்ல இந்த டிட்வா புயல் வலுவிழந்திருக்க காரணத்தால் இது எங்கேயுமே கடற்கரையை கடப்பதில்லை. இது லேண்ட்ஃபால் ஆக போகிறது கிடையாது. இது சென்னையை தாண்டி சென்று மீண்டும் சென்னைக்கு அருகில் வங்கக்கடலுக்கே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வந்து அடுத்த 3 நாட்கள் புல் எஃபெக்ட் ரெயின்ஸ் என்று சொல்வார்கள். வங்கக்கடலில் இருக்கக்கூடிய ஈரப்பதமான காற்று இது உறிந்து கொஞ்சம் கொஞ்சமாக மழையை கொடுத்து கடலிலேயே கரையப் போகிறது. இதுதான் டிட்வா புயலின் தற்போதைய நிலை. இது மேலும் வலுவடைவோ இல்லை கனமழையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா எல்லா சக்திகளையும் இழந்த ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி தான் அது தற்பொழுது இருக்கக்கூடிய கொஞ்சம் மழை மேகங்களை தான் அது நெல்லூர் மற்றும் வடகோடி மாவட்டங்கள், குறிப்பாக திருவள்ளூர் போன்ற பகுதிகளில் அது கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆக மொத்தம் சென்னைக்கு விடுக்கப்பட்டிருந்த கனமழை எச்சரிக்கையும் இப்போ விலகிருச்சுன்னு சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கு டிட்வா புயலின் தாக்கத்தால் மிதமான லேசான சாரல் மழை இருக்கும். நாளை பள்ளி மாணவர்களுக்கு விடுமுறை விடப்படுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். குறிப்பாக வடகிழக்கு பருவமழையை தீவிரமடையக்கூடிய அந்த எம்ஜிஓ ஆசிலேஷன் என்று சொல்வார்கள். அதுதான் வடகிழக்கு பருவமழையின் அரசன் என்று அழைக்கப்படும். அது டிசம்பர் 2வது வாரம் வங்கக்கடலுக்கோ இல்லை இந்திய பெருங்கடலுக்கோ வந்தடைந்தால் மீண்டும் ஏதாவது ஒரு சலனம் உருவாகி நமக்கு மழை பொழிவை கொடுக்க வாய்ப்பிருக்கிறது. அப்படி இல்லை என்றால் தமிழகத்தில் 8% கூடுதலாக மழை பெற்றது. ஆனால் சென்னை மழை பற்றாக்குறையோடு இந்த வடகிழக்கு பருவமழையை நிறைவு பெறும் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஆக மொத்தம் டிட்வா புயலின் தாக்கம் பெரிதளவில் இருக்காது. மக்கள் அச்சப்பட வேண்டாம். இதனுடைய மழையின் தாக்கமானது படிப்படியாக டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் குறைய போகிறது. மிதமான முதல் சாரல் மழை, அந்த புல் எஃபெக்ட் ரெயின்ஸ் என்று சொல்வார்கள், அது அடுத்த 3 நாட்களுக்கு கடலோர மாவட்டங்களுக்கு கிடைக்க போகிறது. சென்னைக்கு இன்று இரவு மிதமான மழை பெய்ய போகிறது. இல்லை என்றால் சூழல் தெற்கு ஆந்திராவுக்கு சென்றுவிடும். தெற்கு ஆந்திராவில் நல்ல மழை பொழிவு கிடைக்க போகிறது. இதுதான் இந்த டிட்வா புயல் குறித்து தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வானிலை நிலவரம். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G-Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.